திமுகவுடைய அந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லாம ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு நம்ம ஒரு உள்ளரங்கு கூட்டம் பண்ணி அதுல வந்துட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, ஒரு இன்டர்நெட்ல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கா என்னன்னா திரும்ப அது ட்ரோலா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க பேசினவங்கள பல பேர் வந்து 90s and 80s பிறந்தவங்க, சில பேர் வந்து 70s and 60s பிறந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு திமுகவை யாராலும் ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துக்கு போறவங்கலாம் வந்து உட்காந்துக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஜென்சிங்கிறதுக்கு கெடுப்புன்னு இல்லை, உங்ககிட்ட இளைஞர்கள் இல்லைங்கிறத நீங்களே எடுத்து காட்டுறீங்க. அசிங்கமாயிடுச்சு. இளைஞர் பட்டாலும் உங்க கூட இல்லைங்கிறத நீங்களே எடுத்து காட்டுறீங்க. முன்னாடிலாம் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? 7 லட்சம் ஷேர் போட்டு 8 லட்சம் பேரா என்னமோ சொல்றீங்க, கரூர்ல நடந்த தரமான சம்பவம் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரூட் மாஃபியாப்பு இன்ஸ்டாகிராம்யா நீங்க பண்ணாதாட ரூட்டாடா, நீங்க போகாத ரூட்டாடா அவங்க வந்துட்டாங்க. அதே ரூட் தான் நீங்க என்ன இன்ஸ்டால எடுத்து ரூட் ஆரம்பிச்சீங்களோ அதே ரூட் எடுத்தாங்க. என்ன பிரச்சனை? அதெல்லாம் சின்ன பசங்களா இருந்தனால அவங்க கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டாங்க, ஆட்சியில வந்து உட்காந்தாச்சு. ஒண்ணும் இல்லைங்க, இவங்க அதுக்குன்னு ஒரு விங் வச்சிருக்காங்க. ஆனா ஃபுல்லா அங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நபர்கள் தான். நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே வந்து ஒரு முதியோர் ஒரு பெரியவங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் அது பார்க்கப்படும். அது ஜென்சிக்கான கட்சி கிடையாது. அது உங்க கட்சியில இருக்கக்கூடிய அவங்களே சொல்லிக்கிறாங்க. டிவி கேக்கெல்லாம் போய் வாக்கு போட்டோம்னா யாரா நம்ம பசங்க தான், நம்ம மேல இருக்க அதிருப்தியில போய் அங்க போட்டு அங்க பேசுறாங்க. உண்மையாவே அது தெரியுது. ஏன் உங்களுக்கு மேல அதிருப்தி வந்துச்சு? அதுக்கு பதில் தெரியுமா? ஒரே குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே, அதை கேட்க துப்பு இருக்கா உங்களுக்குலாம்? நீங்க திரும்ப வந்து என்ன பண்ணீங்க? இங்க வந்து உதயநிதி வாழ்கன் தாங்க கோஷம் போட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு படி மேல போய் என்ன இன்பநிதி வாழ்கன்ட்டானா? இல்ல அதையும் சொல்லிருப்பாங்க கண்டிப்பா எங்கேயாவது. ஏன்னா ஆக்சுவலான ஜென்சி யாரு? இன்பநிதி தானே. அவர் தானே கூப்பிட்டு நீங்க நடத்திருக்கீங்க இந்த மாநாட்டை. அவர் தான் அரசியலின் சாய. அதானே திமுக. கேக்குற கேவலமா இருக்குல்ல. அதான்டா நீங்க ஒரு அடிப்படையா குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முறை வந்து மக்கள் திரும்பி இருக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா அந்த குடும்ப எந்த இடத்துல பிழை விட்டீங்களோ அந்த பிழையில இருந்து பாடம் கத்துக்கணும்ல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்சி அப்படின்னா இது என்னையா இது ஒரு அரசியலா? இது ஒரு பகுத்தறிவா? அதுல ஒருத்தன் வந்து சொல்றான் வந்து சிலர் வந்து நம்மள வந்துட்டு கொத்தடிமைங்கிறாங்க. ஆமா நான் கொத்தடிமை தான், நான் நாங்கள் கொத்தடிமைகள் தான். என்னடா கொத்தூசு? உங்களை வந்து இந்த முறை கொத்துனதுலாம் மக்கள் வந்து என்ன சத்தம் தங்க திமுக வாக்கா உழுகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. கடைசியில பார்த்தா மக்கள் உனக்கு கொத்து பரோட்டா போட்டு போயிட்டாங்கிறது உண்மைதான். ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் கொத்தடிமை தான் ஒருத்தன் வந்து பெருமையா பேசிக்கிறேன். கொத்தடிமை பொருள் என்ன? ஒரு குடும்பத்திற்கு எந்த வித இதுவும் இல்லாம அவனுக்கு அடிமையா வேலை செய்யறதுதான் கொத்தடிமை.